Dear 12th Standard Business Max students, I am Metro Karnagaran. In Operation Research, example 10.1, using northwest corner rule, we have to find the initial feasible solution of this transportation problem. என்ன சார் இது transportation problem? First company, second company, third company, fourth company. மொத்தம் 4 கம்பெனி இருக்குது. எல்லாம் ஒரே மாதிரி பொருள் தான் தயாரிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவர் ஒரு 5 கால்குலேட்டர் தான் தயாரிப்பார் ஃபர்ஸ்ட் கம்பெனி. செகண்ட் கம்பெனி ஒரு 8 கால்குலேட்டர் தயாரிக்கிறார். தேர்டு கம்பெனி ஒரு 7 கால்குலேட்டர் தயாரிக்கிறார். ஃபோர்த்து கம்பெனி ஒரு 14 கால்குலேட்டர் தயாரிக்கிறார். இதெல்லாமே தயாரிப்பு, சப்ளை, கால்குலேட்டரை சப்ளை பண்ண போகிறாங்க. இதெல்லாம் கம்பெனிஸ், இதெல்லாம் தயாரிப்பு. டிமாண்ட், 3 கடைக்காரங்க வாங்கி விற்க போகிறாங்க. இப்போ ஒரு சிட்டியில் ஒரு 3 கடைக்காரங்கிறாங்க. ஏ கடைக்காரன், பி கடைக்காரன், சி கடைக்காரன். இவனுக்கு 7 கால்குலேட்டர் தேவை விற்கிறதுக்கு. இது ஒரு வாரத்துக்காக இருக்கலாம், இல்லை ஒரு மாதத்துக்கு ஏதோ ஒன்று. பி கடைக்காரங்களுக்கு 9 கால்குலேட்டர்ஸ் தேவைப்படுது. சி கடைக்காரங்களுக்கு 18 கால்குலேட்டர் தேவைப்படுது. இப்போ நம்ம சம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு எப்படி பார்க்குறதுன்னா, இங்கே பாருங்கள், டிமாண்டை கூட்டி பாருங்கள், டிமாண்டையும் சப்ளையும் கூட்டி பாருங்கள். ரெண்டு ஈக்குவலாக வந்துடுச்சுன்னா நம்ம சம் கரெக்டாக இருக்குது, நம்ம ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிடலான்னு அர்த்தம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு கம்பெனி, செகண்ட் கம்பெனி, தேர்ட் கம்பெனியில் மொத்தம் எத்தனை கால்குலேட்டர் தயாரிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். அப்போது 11, 19, 24, 2 மிச்சம் 34 கால்குலேட்டர் தான் தயாரிச்சிருக்கிறாங்க. இங்கே எத்தனை கால்குலேட்டர் தேவைப்படுதுன்னு பார்ப்போம். 27, 34. அப்போ 34 கால்குலேட்டர் தயாரிக்கிறாங்க, 34 கால்குலேட்டர் தேவைப்படுது. அப்போது சப்ளையும் டிமாண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால டிரான்ஸ்போர்ட்டேஷன் நீங்கள் சப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது என்ன சார் 2, 7, 4, 3லாம் என்ன சார்? ஃபஸ்ட்டு கம்பெனியிலேருந்து கால்குலேட்டர் போகணுன்னா 2 ரூபாய் செலவாகும். ஏ கம்பெனிக்கு போகணுன்னா. பி கம்பெனி கொஞ்சம் தூரமாக இருக்கலாம், அதனால் 7 ரூபாய் செலவாகும். சி கம்பெனி நடுவில் எங்கேயாவது தூரத்தில் இருக்கலாம், அதனால் 4 ரூபாய் செலவாகும். இதெல்லாம் செலவு. ஒரு பொருள் அனுப்புறதுக்கு, ஒரு கால்குலேட்டர் அனுப்புறதுக்கு செலவு. ரெண்டாவது கம்பெனிலேருந்து ஏ கடைக்கு போனால் 3 ரூபாய் செலவாகும் ஒரு கால்குலேட்டருக்கு. ரெண்டாவது கம்பெனிலேருந்து பி கடைக்கு போனோன்னா 3 ரூபாய் செலவாகும் ஒரு கால்குலேட்டர் அனுப்புறதுக்கு. அதே மாதிரி 4வது கம்பெனிலேருந்து பி கடைக்கு போனோன்னா 6 ரூபாய் செலவாகும் ஒரு கால்குலேட்டர் அனுப்புறதுக்கு. 4வது கம்பெனிலேருந்து சி கடைக்கு போனோன்னா 2 ரூபாய் செலவாகும் ஒரு கால்குலேட்டருக்கு. இதெல்லாம் செலவு, டிரான்ஸ்போர்ட்டேஷன். இப்போ நீங்கள் எப்படியாவது ஒரு பிளான் பண்ணி எல்லாருக்கும் கால்குலேட்டர் போகணும். எல்லாம் ஒரே மாதிரி கால்குலேட்டர் தான், எல்லாருக்கும் ஒரே மாதிரி கால்குலேட்டர் போய் சேர்ந்தாகணும். செலவு ரொம்ப 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 கம்மியாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளான் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற ரூலுக்கு பேர் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல். நிறைய ரூல்ஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற ரூல் வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல். எப்படி இதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? த ஃபஸ்ட்டு ஸ்டெப் வில் பி தான் உங்களோட கொஷின். அப்போ நீங்கள் கொஷின் பேப்பர்லேருந்து எடுத்து எழுதும் போது ஏ, பி, சி 2 ரூபாய் செலவு, 7, 4, 3, 3, 1, 5, 4, 7, 1, 6, 2. இதை ஃபஸ்ட்டு எழுதிங்க. இதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு சார்ட். இந்த ஃபஸ்ட்டு சார்ட் எழுதிட்டு என்ன செய்ய போகிறோம் நல்லா பாருங்கள். இங்கே வெளியில் 5, இந்த கம்பெனிக்கு டோட்டல் சப்ளை, அதாவது ஃபஸ்ட்டு கம்பெனி, செகண்ட் கம்பெனி, தேர்ட் கம்பெனி இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு கம்பெனி, செகண்ட் கம்பெனி, தேர்ட் கம்பெனி, ஃபோர்த் கம்பெனியோடைய சப்ளைஸ் வந்து 5, 8, 7, 14. இதில் ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்கன்னா, நம்மளுடைய ஜாகிரஃபியில் இது பேர் தான் நார்த்துன்னு சொல்லுவோம். இது பேர் ஈஸ்ட்டு, இது பேர் வெஸ்ட்டு. நார்த்து வெஸ்ட்டுனா இந்த மூளைக்கு பேர் தான் நார்த் வெஸ்ட். நார்த் வெஸ்ட். இங்கே வாங்க, நார்த் வெஸ்ட் இந்த மூளைக்கு வந்துடுங்க. இந்த மூளைக்கு வந்துடணும். நார்த் வெஸ்ட் இந்த மூளைக்கு ஃபஸ்ட்டு வந்துடணும். இந்த மெத்தடுக்கு பேர் நார்த் வெஸ்ட்டு கார்னர். கார்னருக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு கம்பெனி 5 கால்குலேட்டர் தயாரித்து வச்சுருக்கிறான். ஃபஸ்ட்டு கம்பெனி இந்த 5 கால்குலேட்டர் தயாரித்து வச்சுருக்கிறான். இந்த ரோ பாருங்கள், இந்த காலம் பாருங்கள். இதில் எது சின்ன நம்பர்னு பார்த்துங்க. 5ஆ 7ஆ சின்ன நம்பர்? 5 தானே சின்ன நம்பர். அப்போ என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு கம்பெனிக்கு
5 கால்குலேட்டரை ஏற்றிடுங்க. ஃபஸ்ட்டு கம்பெனியில் தயாரித்த 5 கால்குலேட்டரை யாருக்கு டிஸ்பேட்ச் பண்ண போகிறேன்? ஏ என்ற கடைக்கு டிஸ்பேட்ச் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக ஏ கடைக்கு எத்தனை கால்குலேட்டர் தேவை? 7 கால்குலேட்டர் தேவை. ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு கம்பெனியில் தயாரித்த 5 கால்குலேட்டரை ஏற்றிட்டு போகிறேன், லாரியில் ஏற்ற போகிறேன். யாருக்கு? ஏ கடைக்கு. அப்போது இங்கே 5 கால்குலேட்டர் ஏற்றிட்டீங்க. அப்போது 5 - 5 இங்கே கால்குலேட்டரே இல்லை. ஃபஸ்ட்டு கம்பெனியில் கால்குலேட்டர் காலி. ஃபஸ்ட்டு கம்பெனியோட ப்ரொடக்ஷனை வண்டியில் ஏற்றியாச்சு. சரி, ஏக்கு எத்தனை கால்குலேட்டர் தேவை? 7 தேவை. ஆல்ரெடி 5 ஏற்றிட்டீங்க. அப்போ 7 - 5, 7லேருந்து இந்த 5 மைனஸ் பண்ணுங்கள். எத்தனை கால்குலேட்டர் பேலன்ஸ் இருக்குது? இன்னும் 2 கால்குலேட்டர் நம்ம சப்ளை பண்ணணும். அப்போ ஏ கடைக்கு இன்னும் ஒரு 2 கால்குலேட்டர் பேலன்ஸ் இருக்குது. ஏ கடைக்கு இன்னும் ஒரு 2 கால்குலேட்டர் பேலன்ஸ் இருக்குது. 5 கால்குலேட்டர் ஏற்றியாச்சு. எவ்வளோ செலவாயிருக்குது? 2 ரூபாய் செலவாயிருக்குது. ரைட். இப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா, இதில் எங்கே உங்களுக்கு 0 வந்துச்சோ, எந்த லைனில் உங்களுக்கு 0 வந்துச்சோ அந்த லைனை விட்டுடணும். இந்த லைனை நீங்கள் அப்படியே மறந்துடணும். இந்த லைனை விட்டுடுங்க. இந்த லைனை விட்டுட்டால் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த லைனை ஜஸ்ட் யூ ஃபர்கெட். எங்கே 0 வருதோ அந்த லைனை விட்டுடணும். லைனை விட்டுட்டு பேலன்ஸை மட்டும் எழுதுங்க. மேலே ஏ பி சி அந்த ரூல் பிரகாரம் நம்ம போட்டுனுக்குறோம். எங்கே 0 வருதோ அந்த லைனை விட்டுடுங்க. விட்டுட்டு மீந்ததை மட்டும் எழுதுகிறேன் நான். பாருங்கள், 3 3 1 அப்புறம் 5 4 7 அப்புறம் 1 6 2. ரைட்டா? ஃபஸ்ட்டு இந்த ஏபிசியை எழுதிடுங்க. இந்த ஏபிசியை எழுதி முடிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு கட்டை என்ன செய்யுங்கன்னா, இந்த வெளியில் இருக்கிற கால்குலேட்டர்ஸ் இன்னும் பாக்கி எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 8 இருக்குது இங்கே கால்குலேட்டர். இங்கே ஒரு 7 கால்குலேட்டர் இருக்குது. இங்கே ஒரு 14 கால்குலேட்டர் இருக்குது. எங்கள் செகண்ட் கம்பெனி, தேர்டு கம்பெனி, ஃபோர்த்து கம்பெனி. எங்கே சார் ஃபஸ்ட்டு கம்பெனி போச்சு? ஃபஸ்ட்டு கம்பெனி ஆல்ரெடி இருந்த 5 கால்குலேட்டர் ஏற்றிட்டான். அதனால் அவன் கேமில் இல்லை, அவனை விட்டுருங்க. அவனை விட்டுட்டு ஒன்று எத்தனை கால்குலேட்டர் பேலன்ஸ் நம்ம அனுப்ப வேண்டியிருக்குன்னா, ஃபஸ்ட்டு கம்பெனிக்கு இந்த சப்ராக்ட் பண்ணி போட்டிங்களா அதுதான் எழுதணும். இன்னும் 2 பேலன்ஸ் இருக்குது. இங்கே இன்னும் ஒரு கால்குலேட்டர் கூட ஏற்றலை. இங்கே இன்னும் 18 கால்குலேட்டர் நம்ம ஏற்றணும். ரைட்டா? நம்ம ரைட்டாக போடுறோமா இல்லையான்றதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாமா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 11 கூட ஒரு 18 ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா 29. இங்கே ஆட் பண்ணி பாருங்கள், 11 29. இது ரெண்டும் ஈக்குவலாக வரணும். இது ரெண்டும் ஈக்குவலாக வந்தால் நம்ம கரெக்டாக போயின்னுக்குறோன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலுக்கு வரலாமா? நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல்னால் திருப்பி இங்கே ஒரு ஏரோ, இங்கே ஒரு சின்ன பாக்ஸ் போடுங்க. இதில் எது சின்ன நம்பர்னு பாருங்கள். 8 சின்ன நம்பரா 2 சின்ன நம்பரா? 2. அதை தான் இங்கே எழுதணும். அதை எழுதிட்டிங்களா? இப்போ 2வது கம்பெனியில் 8 கால்குலேட்டர் தயாரித்து வச்சுக்கிறாங்க. இது எல்லாமே சப்ளை. 8 கால்குலேட்டர் தயாரித்து வச்சுருக்கிறான். எத்தனாவது கம்பெனியில்? 2வது கம்பெனியில். அதில் 2 சப்ளை பண்ணிடுறான். யாருக்கிட்ட? ஏக்கு. மேலே இருக்குது பாருங்கள், ஏ கடைக்கு 2 போகுது. அப்போது ஏ கடைக்கு 2 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 6 தானே இருக்கும். 2 போச்சுன்னா ஏ கடைக்கு 2 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 6 தான் இருக்கும். யாருக்கிட்ட? செகண்ட் கிட்ட. இங்கேயும் 2ல் 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 0 ஆகிடும். அப்போது ஏல 2 கால்குலேட்டர் அனுப்பியாச்சு நம்ம. இந்த இடம் 0 வந்து போச்சு. அப்போ இந்த லைன் எப்படி போட்டோம்? திருப்பி இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள், நல்லா கவனிங்க. திருப்பி நம்ம என்ன செய்யணும்னா, இந்த சம் போடும்போது நார்த் வெஸ்ட் கார்னரில் ஒரு பாக்ஸ் போட்டுடணும். நார்த் வெஸ்ட் கார்னர் பாக்ஸ் போட்டிங்களா? இது சின்னதான்னு பாருங்கள். எது சின்னதோ அதை எழுதிடணும். எழுதிட்டிங்களா? எழுதிட்டு 2வது கம்பெனியில் 8 கால்குலேட்டர் தயாரித்தான். அதில் 2 சப்ளை பண்ணிட்டீங்க. ப்ளூவில் போட்டுக்குது, சப்ளை ஆகிடுச்சு. அப்போ பேலன்ஸ் 6 இருக்குது. ஏ கடைக்கு இன்னும் 2 பேலன்ஸ் இருந்தது. ஏன்னா முன்னாடியே 5 போயிடுச்சு. உங்களுக்கு மொத்தம் 7 தானே தேவை. ஆல்ரெடி ஒரு 5 போயிடுச்சு கால்குலேட்டர். இப்போ மீதி 2 கால்குலேட்டர் அனுப்பிட்டீங்க. அதனால் 2 கால்குலேட்டர் போயிட்டா 0. அதனால் ஏ கம்பெனியோடைய பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஏ கம்பெனிக்கு ஒரு 5 ஒரு 2 7 கால்குலேட்டர் அனுப்பி முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே உங்களுக்கு டிமாண்ட், இது எல்லாமே சப்ளை. இது எல்லாமே டிமாண்ட், அது எல்லாமே சப்ளை உங்களுக்கு. அப்போது எங்கே 0 வந்தது அந்த லைனை விட்டுறணும். இது அப்படியே மறந்துடணும். இதை மட்டும் எழுதுங்க. பி சி இதை மட்டும் எழுதுங்க.
பி சி பியோட நம்பர் 3 4 6 இதை மட்டும் எழுதினா போதும் 1 7 2 நம்மக்கிட்ட இருக்குது ரெண்டு கம்பெனி தான் இருக்குது இப்போது ரெண்டாவது கம்பெனி அப்படியே தான் இருக்குது மூணாவது கம்பெனி அப்படியே தான் இருக்குது நாலாவது கம்பெனி அப்படியே தான் இருக்குது ரைட் ஃபைன் இப்போ ரெண்டாவது கம்பெனியில் ஆல்ரெடி 2 கால்குலேட்டர் அனுப்புறதுனால 6 தானே வந்துச்சு அந்த 6 தான் எழுதணும் ஏன்னா 2 டிஸ்பேட்ச் ஆயிடுச்சு எந்த கடைக்கு ஏ கடைக்கு 2 போயிடுச்சு வெளியில் இப்போ மீதி 6 கால்குலேட்டரு இவங்ககிட்ட ஒரு 7 கால்குலேட்டரு இவங்ககிட்ட ஒரு 14 கால்குலேட்டர் பேலன்ஸ் இருக்குது கீழே யார் யாருக்கு என்னென்ன தேவை ஒன்றும் பி கடைக்கு ஒன்று கூட அனுப்பலை நம்ம சி கடைக்கு ஒன்று கூட அனுப்பலை நம்ம கரெக்டாக போடுறோம்னு கூட்டி பார்த்துங்க இதை கூட்டினா 27 இதை கூட்டி பாருங்கள் 21 27 அப்போ கரெக்டாக இருக்குதா கால்குலேட்டர் தயாரித்ததும் சரியாக இருக்குது நம்ம அனுப்ப வேண்டியதும் சரியாக இருக்குது அப்போ நம்ம கரெக்டாக தான் போட்டுன்னு இருக்கிறோம் இது எல்லாமே ஃபேக்ட்ரி 2 3 4 இது கடை எந்த கடை விற்க போகிறாங்களோ அவங்களுக்கு அனுப்ப போகிறோம் இதெல்லாம் ஒரு கால்குலேட்டர் அனுப்புறதுக்கான செலவு திருப்பி நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலுக்கு வாங்க திருப்பி கார்னரில் ஒரு கட்டத்தை போடுங்க எது சின்ன நம்பர்னு பாருங்கள் இது சின்ன நம்பரா இது சின்ன நம்பரா எது சின்ன நம்பரோ அதை இங்கே எழுதிடுங்க எழுதிட்டிங்களா இதோட அர்த்தம் என்னன்னா பி கடைக்கு செகண்ட் கம்பெனியில் இருக்கிற 6 கால்குலேட்டர் அனுப்ப போகிறேன்னு அர்த்தம் பி கடைக்கு மீதி இருக்கிற இந்த 6 கால்குலேட்டர் அனுப்ப போகிறேன்னு அர்த்தம் அப்போது 6ல் 6 போச்சுன்னா 0 ஆயிடுச்சா இப்போ செகண்ட் கம்பெனிலேருந்து எல்லா கால்குலேட்டரும் காலி இங்கேயும் நீங்கள் மைனஸ் பண்ணணும் 9 - 6 என்னன்னு போடணும் 3 ஏன்னா பிக்கு மொத்தம் 9 கால்குலேட்டர் தேவைப்பட்டுச்சு 6 ஏற்றிட்டீங்க லாரியில் ஒன்று 3 தான் பேலன்ஸ் இருக்குது அப்போது பேலன்ஸ் இங்கே எழுதிடணும் அப்போ நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலில் திருப்பி நம்ம என்ன செய்யணும்னா 0 ஆன லைனை விட்டுறணும் ரோவோ காலமையும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத எழுதிட்டு நார்த் வெஸ்ட் கார்னர் போட்டு அந்த ரோ காலமில் எது சின்ன நம்பரோ அதை எழுதிட்டு அதை மைனஸ் பண்ணி போட்டுட்டிங்கன்னா பி கம்பெனிக்கு தேவையான கால்குலேட்டர் கொஞ்சமாவது போயிருக்கும் 9 கால்குலேட்டர் தேவை 6 போயிடுச்சு அப்போ பேலன்ஸ் ஒன்று 3 ஏற்றணும் ரெண்டாவது கம்பெனிலேருந்து 6 கால்குலேட்டரும் போயிடுச்சு 6 - 6 0 ஆயிடுச்சு அப்போ பி கம்பெனி உங்களுக்கு எல்லா கால்குலேட்டரும் ஏற்றிடுச்சு இப்போ இதில் எதை சார் விட்டுறதுனா எங்கே 0 வந்ததோ அந்த ரோவையோ காலமையும் விட்டுறணும் இதில் 0 வந்ததா இந்த ரோ காலமை விட்டுட்டிங்கன்னா பேலன்ஸ் எழுத போகிறோம் பாருங்கள் பிசி பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 மீந்து இருக்குது இது விட்டுறணும் இந்த லைன் அப்படியே விட்டுறணும் 4 7 6 2 கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 தான் எழுதணும் இந்த பேலன்ஸு இங்கே 18 இங்கே 18 இங்கே பார்த்தீங்கன்னா 7 14 இப்போ நம்ம கட்ட இருக்கிற கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா 3வது கம்பெனி 4வது கம்பெனி மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு கம்பெனி எல்லாத்தையும் ஏற்றிடுச்சு செகண்ட் கம்பெனி எல்லாத்தையும் ஏற்றிடுச்சு எப்படி சார் சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு கம்பெனி பாருங்களேன் ஃபஸ்ட்டு வாட்டி ஒரு 5 ஏற்றிருக்குது அப்போ 5 காலி செகண்ட் கம்பெனி பாருங்கள் செகண்ட் கம்பெனி ஒரு 2 ஏற்றிச்சு அப்புறம் ஒரு 6 ஏற்றிச்சு 2 + 6 8 செகண்ட் கம்பெனி ஃபுல்லாக முடிச்சிடுச்சு இப்போ தேர்டு கம்பெனி ஃபோர்த்து கம்பெனி மட்டும் தான் நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்ப்போம் இதை கூட்டி பாருங்கள் 18 + 3 21 17 + 4 சார் 14 + 7 21 கரெக்டாக வரும் எத்தனை இது டிமாண்டு இது சப்ளை இப்போ 3வது கம்பெனிக்கிட்ட 7 கால்குலேட்டர் இருக்குது 4வது கம்பெனிக்கிட்ட ஒரு 14 கால்குலேட்டர் இருக்குது பி கம்பெனிக்கு ஒன்று 3 தான் ஏற்றணும் லாரியில் சி கம்பெனிக்கு ஒன்று 18 கால்குலேட்டர் ஏற்றணும் எப்படி ஏற்றலாம் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல்னா சொல்லுதுன்னா இங்கே ஒரு கார்னரில் நார்த் வெஸ்ட் மூலையில் ஒரு கட்டம் போட்டுருங்க 3 பெருசா 7 பெருசான்னு பார்க்கணும் இதில் எது சின்னதோ அதான் இங்கே எழுதணும் விச் இஸ் ஸ்மாலர் எது சின்னதுன்னு பார்த்தா அதை இங்கே எழுதிடுங்க 3 போட்டுட்டிங்களா அப்போது இதில் 3 மைனஸ் பண்ணிங்கன்னா 3 - 3 0 ஆகிடும் உங்களுக்கு 7 - 3 4 இது என்ன சார் புரியல சார் ஆக்சுவலாக பி கம்பெனிக்கு டோட்டலாக 9 கால்குலேட்டர் தேவைப்பட்டுச்சு ஆல்ரெடி பி கம்பெனிக்கு ஒரு 6 கால்குலேட்டர் ஏற்றிட்டீங்க மூலையில் இருக்கு பாருங்கள் இன்னும் 3 தான் தேவைப்பட்டுச்சு 3 ஏற்றிட்டீங்க 6 + 3 என்னாச்சு 9 கால்குலேட்டர் அதான் அதோட மீனிங் அப்போது பி கம்பெனிக்கு 3 கால்குலேட்டர் ஏற்றி முடிச்சிட்டோம் ஆனால் 3வது மேனுஃபேக்சர் இருக்குது பாருங்கள் பி கடைக்கு ஏற்றியாச்சு 3வது மேனுஃபேக்சரர் 3வது ஃபேக்ட்ரி இருக்குது பாருங்கள் அவங்ககிட்ட மொத்தம் 7 கால்குலேட்டர் இருந்தது 7 கால்குலேட்டர் நீங்கள் 3 ஏற்றுனதுனால மீதி 4 மீந்து போயிருக்கும் அப்போது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எங்கே 0 வந்ததோ அந்த காலமையும் ரோவையும் விட்டுட்டு பேலன்ஸை மட்டும் எழுத போகிறேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா 7 1 2 1 சி தான் இருக்கும் இது 0 ஆனால் இது ஃபுல்லாக விட்டுறணும் இப்போ இது 3வது கம்பெனி இது 4வது கம்பெனி நம்மக்கிட்ட எத்தனை கால்குலேட்டர் பேலன்ஸ் இருக்குது 4 1 14 1 அப்போ டோட்டலாக நம்மக்கிட்ட 18 கால்குலேட்டர் இருக்குது திருப்பியும் நார்த் வெஸ்ட்டு
நார்த் வெஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க, கார்னரில் ஒரு கோடு போடுங்க. என்ன நம்பர் இதில் சின்னதுன்னு பாருங்கள். 18 சின்னதா 4 சின்னதா? 4 தான் சின்னது. அப்போ 4 எட்டுன்னு வந்து இங்கே எழுதிடுங்க. 4 எட்டுன்னு வந்து இங்கே எழுதிட்டிங்கன்னா 4 - 4 என்ன ஆகிடும்? 0. 18 - 4 14 ஆகிடும். அப்போது 3வது கம்பெனியில் இருந்த மீதி 4 கால்குலேட்டரை நம்ம என்ன பண்ணிடுறோன்னா சி கம்பெனிக்கு ஏற்றிடுறோம். சி கம்பெனிக்கு ஏற்றியாச்சு. சி கடைக்கு 4 கால்குலேட்டர் போகுது. எத்தனாவது கம்பெனிலேருந்து? 3வது கம்பெனிலேருந்து போக ஆரம்பிச்சிடுது. அப்போ இவங்ககிட்ட இந்த 4 கால்குலேட்டர் போனதுனால இவங்ககிட்ட எந்த கால்குலேட்டருமே இப்போது பேலன்ஸ் இல்லை இவன் ஸ்டாக்கில். இப்போ 3வது கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டான். கடைசியாக இருக்கிறது ஒன்றே ஒன்று தான். இங்கே 0 வந்தனால இது விட்டுருணும். லாஸ்ட் பார்ட் ஒரே ஒரு கட்டம் தான் மீறும் உங்களுக்கு. 4வது கம்பெனி மட்டும்தான் மீறும். 2 ரூபா டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜு. இங்கேயும் 14 இருக்கும் உங்களுக்கு, இங்கேயும் 14 இருக்கும். திருப்பி நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் போட்டிங்கன்னா இங்கே 14 வந்துடும் உங்களுக்கு. அப்போது 14 - 14 இதுவும் 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். அப்போ இவனுக்கு தேவையான, அதாவது 4வது கம்பெனிலேருந்து சி கடைக்கு தேவையான ஒரு 14 கால்குலேட்டர் ஏற்றியாச்சு. முன்னாடியே பார்த்தீங்கன்னா சி கடைக்கு ஒரு 4 ஏற்றிருக்கிறோம். 14 + 4 18 கால்குலேட்டர் ஏற்றியாச்சு. அப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பசில் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். எல்லா கடைக்கும், ஏ கடைக்கு, பி கடைக்கு, சி கடைக்கு தேவையான 7 கால்குலேட்டர், 9 கால்குலேட்டர், 18 கால்குலேட்டர் ஏற்றியாச்சு. இந்த கம்பெனி 1 2 3 4 தயாரிச்சு 5 கால்குலேட்டர், 8 கால்குலேட்டர், 7 கால்குலேட்டர், 14 கால்குலேட்டர் பிரித்து ஏற்றியாச்சு. இங்கே இருக்கிற செலவு இருக்குது பாருங்கள், 2 ரூபாய், 7 ரூபாய், 4 ரூபாய், 3 ரூபாய் எல்லாத்தையும் கலந்து போட்டு ஏற்றியாச்சு. இது எல்லாத்தையும் ஏற்றி முடித்த உடனே ஃபைனல் ஸ்டெப் எப்படி இந்த சம்மை க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த ப்ராப்ளம் கொஷினுக்கே வரேன். இங்கேயே நான் ஃபில் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. நம்ம எங்கெங்கே போட்டோமோ அதெல்லாம் இங்கே எட்டுன்னு வந்து எழுத போகிறேன். நான் எங்கெங்கே போட்டோமோ அதெல்லாம் இங்கே எட்டுன்னு வந்து எழுத போகிறேன். அப்போ தான் ஃபைனல் ஆன்சர் போட முடியும். ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் த சம். ஃபஸ்ட்டு எங்கே போட்டிருக்கிறீங்க? 5, ரைட்? இதை பாருங்கள், 5 கால்குலேட்டர் ஏற்றியாச்சா? இது ஏற்றியாச்சு. அடுத்தது 2வது லைனில் 2, இதை பாருங்கள், இங்கே 2. அப்புறம் 2வது லைனில் பிக்கு நேராக 6. 2வது லைனில் இது ஏக்கு நேராக தான். 2வது லைனில் ஏக்கு நேராக 2. இது 2வது லைனில் பிக்கு நேராக 6. 2வது லைனில் பிக்கு நேராக 6 எழுதிட்டிங்களா? இதுவும் முடிச்சிட்டோம். இங்கே வாங்க, 3வது லைனில் பிக்கு நேராக 3. 3வது லைனில் பிக்கு நேராக 3. 3வது லைனில் பிக்கு நேராக 3 எழுதியாச்சா? ரைட், இது முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே வாங்க, 3வது லைனில் சிக்கு நேராக 4. 3வது லைனில் சிக்கு நேராக 4 ஏட்டிங்களா? கடைசியாக இங்கே வாங்க, 4வது லைனில் சிக்கு நேராக 14. 4வது லைனில் சிக்கு நேராக 14. இப்போ பாருங்கள், இந்த கம்பெனியில் மொத்தம் எத்தனை தயாரிச்சிங்க? 5 வெளில போயிடுச்சு. இதில் எத்தனை தயாரிச்சிங்க? 8. 6 + 2 8 வெளில போயிடுச்சு. இதில் எத்தனை தயாரிச்சிங்க? 7. 4 + 3 7 வெளில போயிடுச்சு. இதில் எத்தனை தயாரிச்சிங்க? 14 வெளில போயிடுச்சு. ஏ கடைக்கு எத்தனை வேணும்? 7. 5 + 2 7 போயிடுச்சு. பி கடைக்கு 9 வேணும். 6 + 3 9 கால்குலேட்டர் ஏற்றியாச்சு. சி கடைக்கு 18 கால்குலேட்டர் ஏற்றியாச்சு. இப்போ பக்காவாக டேலி பண்ணி முடிச்சிட்டோம். அப்போது இதான் உங்களுக்கு ஃபைனல் ஸ்டெப் எழுதும்போது நம்ம சப்ளை பண்ணது எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து இங்கே எழுதிடணும். இந்த டேபிள் போட்டு இது எல்லாத்தையும் எழுதிட்டு கடைசியாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம எப்படி இதை அனுப்பியிருக்கிறோம், எந்தெந்த கம்பெனிக்கு எத்தனை எங்கேருந்து போயிருக்குது அப்படின்றது ஒரு சின்ன ஃப்ளோ சார்ட் போட்டுக்கலாம். அப்போ வாட் இஸ் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல்? டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல்னால் என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு கம்பெனி, இது செகண்ட் கம்பெனி, தேர்டு கம்பெனி, இது ஃபோர்த்து கம்பெனி. ஃபஸ்ட்டு கம்பெனியிலேருந்து எங்கே போகுதுன்னா உங்களுக்கு ஏக்கு போகுது. ஃபஸ்ட்டு கம்பெனிலேருந்து ஏக்கு போகுது. செகண்ட் கம்பெனியிலேருந்து ஏக்கும் போகணும், ஏ கடைக்கும் போகணும். அதே மாதிரி செகண்ட் கம்பெனியிலேருந்து உங்களுக்கு பி கடைக்கும் போகணும். இதுதான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல். வண்டி ஃபஸ்ட்டு கம்பெனியில் ஆரம்பித்து ஏக்கு போகணும். வண்டி செகண்ட் கம்பெனியில் ஆரம்பித்து ஏலையும் நிற்கணும், பிலையும் நிற்கணும். அதே மாதிரி தேர்டு கம்பெனியிலேருந்து பிக்கு போகணும். அதே மாதிரி தேர்டு கம்பெனியிலேருந்து சிலையும் போய் வண்டி நிற்கணும். அதே மாதிரி ஃபோர்த்து கம்பெனிலேருந்து நேராக வண்டி எங்கே போனால் போகுதுன்னா
சி கம்பெனிக்கு போனால் போதும். இப்படி தான் வண்டி ஓட்டணும். அப்போ வண்டி அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான், லாரியை ஸ்டார்ட் பண்ணிட்டான் அல்லது மினி வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்பெனிலேருந்து நேராக ஏல போய் நிறுத்தணும். செகண்ட் கம்பெனிலேருந்து பொருள் ஏற்றிக்கிட்டு ஏ கம்பெனிக்கு போகணும், பி கம்பெனிக்கு போகணும், தேர்டு கம்பெனியில் ஏற்றிக்கின்னு பிக்கு போகணும், சிக்கு போகணும், ஃபோர்த்து கம்பெனிலேருந்து சிக்கு போகணும். இதுதான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெடியூல். எவ்வளோ செலவாச்சுன்னு பார்ப்போம். 5 கால்குலேட்டர், ஒரு கால்குலேட்டருக்கு 2 ரூபா. அப்போ 5 × 2 ரூபா ப்ளஸ் இது முடிஞ்சு போச்சு, ஃபஸ்ட் லைன் முடிஞ்சு போச்சு. செகண்ட் லைனில் 2 கால்குலேட்டரு ஏ கம்பெனியில் நீ இறக்கணும், அப்போ 3 ரூபா செலவாகும். 6 கால்குலேட்டருக்கு 3 ரூபா செலவாகும். 6 கால்குலேட்டர் × 3 ரூபா. அப்புறம் 3வது கம்பெனிலேருந்து 3 கால்குலேட்டருக்கு 4 ரூபா செலவாகும். 3 கால்குலேட்டருக்கு 4 ரூபா செலவாகும். அதுக்கடுத்தது இங்கே 14 கால்குலேட்டர் போகுது, 14 கால்குலேட்டருக்கு 2 ரூபா செலவாகும். எல்லாமே போட்டோமா பாருங்கள். 5 × 2, 2 × 3, 6 × 3, 3 × 4, இதை விட்டோம் பாருங்கள். 4 × 7 விட்டாச்சு. 4 கால்குலேட்டர் × 7 ரூபா ப்ளஸ் 14 கால்குலேட்டர் × 2 ரூபா. அப்போ மொத்தம் வண்டி கூலி எவ்வளோ ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, 2 10, 2 3 6, இது ஒரு 18, இது ஒரு 12, இது ஒரு 28, இது ஒரு 28. இப்போ 28 28 56, 58, 68, 76, 86, 86, 86, 92, 102. அப்போது உங்களுக்கு எல்லா கால்குலேட்டரையும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஏற்றி அனுப்பணுன்னா பக்காவாக இந்த மாதிரி ஷெட்யூல் போட்டு அனுப்புனீங்கன்னா 102 ரூபா செலவாகும். இது பேர் தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். இவ்வளோ இனிஷியல் ஃபீஸிபிள் சொல்யூஷன்னா இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிருக்கிறோம். எல்லா கம்பெனிலையும் தயாரித்த கால்குலேட்டரை கரெக்டாக அந்தந்த கடைக்கு, ஏ கடைக்கு, பி கடைக்கு, சி கடைக்கு கொஞ்சம் பிரித்து போயிருக்கும். ஒரே கம்பெனியில் தயாரித்தது ஒரே இடத்துக்குலாம் போகாது. பாருங்கள், செகண்ட் கம்பெனியில் தயாரித்தது ஏக்கும் பிக்கும் மாறி போயிருக்குது. தேர்டு கம்பெனி தயாரித்தது பிக்கும் சிக்கும் போயிருக்குது. 4வது கம்பெனி தயாரித்தது சிக்கு மட்டும் போயிருக்குது. அது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக போயிருக்கும் உங்களுக்கு. ஆனால் டோட்டல் செலவு எவ்வளோ ஆயிருக்குன்னா 102 ரூபா ஆயிருக்கும். இந்த மாதிரி லாஜிஸ்டிக்ஸில் கால்குலேஷன் பண்ணி தான் உங்களுக்கு